சார், ஐ எம் டாக்டர் தெய்வானை. நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உயர்ந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் வாங்கினா அண்ணா பல்கலைக்கழகத்தில் எல்லாருமே டாக்டரேட் முடிச்சிருக்கோம். பெஸ்ட்டு இதுதான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பிஹெச்டி டிகிரியை அவ்வளோ படிச்சிருந்துமே நாங்கள் எல்லாருமே இன்னும் வேலை இல்லாமல் தான் இங்கே இருக்கோம். எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான எந்த வழியும் தமிழக அரசு இது வரைக்கும் செய்யலை. நாங்களும் இது வரைக்கும் கோரிக்கை வைக்கலை. ஏன் அப்படின்னா அவங்களே பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அண்டை மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஒரிசா அங்கெல்லாம் வந்து பிஹெச்டி முடித்தவங்கள கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் அப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக. பட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது. அதை பண்ண சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் முனைவர்கள்ங்கிறது ஹையஸ்ட் டிகிரி, அவங்களே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாங்கள் தமிழக அரசோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இந்த பீஸ் சத்தியாகிரகாவே இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட நோக்கம் யாரையும் புண்படுத்துறது கிடையாது. எங்களோட கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றணும். எங்களோட வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதான் எங்களோட கோரிக்கை சார். எங்களுக்கு ஏஐசிடி நாம்ஸ் படிக்க அரசு இன்ஜினியரிங் காலேஜஸில் எங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் படிக்க வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. வி ஹாவ் அ சர்வே, எல்லாம் 1500 போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. ஸோ நாங்கள் கேட்குறது எங்களோட அசோசியேஷன் மூலமாக எங்கள் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அரசாங்க வேலை உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். சொல்லியாச்சு சார், சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே சார். நாங்கள் யாரும் பணியில் இல்லை. நாங்கள் பணி இல்லாமல் எங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு தினசரி போராட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து கோரிக்கை வந்து இது வரைக்கும் ஏற்கவும் இருக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற கோரிக்கை வந்து ஏற்கவும் மறுக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து சைலண்டாக அமைதி போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தடையில் யாரும் இல்லைங்க. நாங்கள் வந்து அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்கு தடையோ எதுவுமே இல்லை. நாங்கள் இது முதல் முறையாக நாங்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கனால எங்கள் யாருக்கும் அதை பற்றி தெரியவில்லை. இது ஒரு ஆஸ்பத்திரி ஏசிடி நாமத்தில் இருக்குது. நேரடியாக முனைவர் பட்டம் டாக்டர் பட்டப்பட்டவர்களை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் போடலான்னு ஒரு ரூல்ஸாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு அரசுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் அருளுங்க. எனது பேர் முனைவர் வேல்மணி ராமசாமி.